அறிமுக இயக்குனர் ராஜா கருப்பசாமி இயக்கத்துல ரிஷிகாந்த் மற்றும் அனிஷா அனில்குமார் நடிப்புல மைத்ரி மூவிஸ் தயாரிப்புல வெளியாயிருக்க படம் தான் முதல் ராத்திரி. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். மருதநாயகம் இவர் காதல்ல ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு அப்புறமா துபாயில கொஞ்சம் பல வருஷமா வேலை பார்க்குறாரு. அவரை ஒரு காரணம் சொல்லி அவரை அழைச்சிட்டு வராங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அப்பதான் அவருக்கு ரிவீல் ஆகுது அவருக்கு அன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு. அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறது ரிஷிகாந்த். அதுக்கப்புறமா ஹீரோயின் அனிஷா அனில் அவங்களுக்கும், அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் அன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வருது. அந்த கல்யாணம் ஹீரோயினுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. அவங்க கூட ஓடி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. பட் ஆனா அந்த 2K கிட்ஸ் காதலன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இயக்குனரே நடிச்சிருக்காரு. அவரும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் அந்த வர முடியாத காரணத்தினால இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி ஓடி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் ஓடி போனாங்களா இல்லையா, இல்ல ஹீரோவோட சேர்ந்து வாழ்ந்தாங்களா, இதுக்கிடையில நடக்கிற அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் முதராத்திரி படத்தோட மீதி கதைன்னே சொல்லலாம். படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல நடக்கிற சம்பவங்களை வச்சு இந்த நிகழ்வுகளை தொகுத்து வளர்ந்திருக்காரு. இதுல நிறைய விஷயங்களை சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் ராஜா கருப்பசாமி. அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, ஆணாதிக்க மனப்பான்மை, பெண்களுக்கு இருக்கிற சமூக கட்டுப்பாடுகள், அப்புறம் ஒரு திருமணம்னா நடக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. காதல் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, திருமணத்திற்கு அப்புறம் இருக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லி திருமணத்தை மட்டுமே வச்சு இந்த படம் பண்ணாம சமூக விழிப்புணர்வாகவும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு இயக்குனர் ராஜா கருப்பசாமி. அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்க ரிஷிகாந்த், இந்த படத்துல அவர் ரொம்ப ஒரு மெச்சூர்டான கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அனிஷ்மா அவங்களும் சொல்லணும் அப்படின்னா, சிறை, யூத் அப்படிங்கிற படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அவங்களோட நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அதை இங்கேயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸ் காட்சிலையும் சரி, அதற்கு முன்னால வர்ற அந்த கல்யாண காட்சிகள்லையும் சரி, அவங்க நடிச்சிருந்த விதம் ரொம்ப அழகாவே ஸ்கோப் பண்ணியிருக்கு. அழகா ஸ்கோர் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். படம் கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் இருந்தாலும் அப்பப்போ வர்ற காமெடிகள் நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இயக்குனர் வர்ற காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகா நல்ல காமெடி சென்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரும் இருக்கிற மாதிரியான அந்த காமெடி சென்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அழகா இசையமைச்சிருக்காரு பரத் சங்கர். அதே மாதிரி ஒளிப்பதிவும் சுரேந்திரன் பிரபஞ்சோதி அவருமே ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மைனஸ் சொல்லணும் அப்படின்னா, முதல் பாதியில இருக்கிற வேகம் இரண்டாவது பாதியில கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா நகர்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த மலை காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மெதுவா போற மாதிரியே கொஞ்சம் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அழகா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல இந்த வீக்கெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு படம். குடும்பத்தோட பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுமந்த்.